இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறடி கேஸு தாங்க. இன்னைக்கு சிறடி கேஸில் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். முத்து சரியான போதையில் வராருங்க. வீட்டில் மீனா இல்லை. மீனா இவர் ஓயாமல் குடிச்சிட்டே இருக்காரு. நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் மீனா சொல்கிற காரணத்தை குடும்பத்தில் யாராலையும் ஏற்றுக்க முடியல. ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம். நீ இதில் எவ்வளோ பிரச்சனை தாண்டி இங்கே இருந்துட்டு இது ஒரு காரணமாக சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி தான் குடும்பமாக கேட்குறாங்க. இருந்தாலும் மீனா கிளம்பிடுறாங்க. முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு கேட்க மீனாப்பா நான் அவரோட சண்டையே போடலைப்பா, நான் நேற்று கொஞ்சம் தான்ப்பா குடித்தேன், குடித்தாலும் குடிக்கிறதுக்காரன் தான்டா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து ரொம்ப மனவேதனைப்பட்டு உட்காந்துட்டார். ரவி போயிட்டு நாளைக்கு அண்ணியை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் எது கூட்டிகிட்டு வரணும், அவளை தானே போனால் அவளே வருவா அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மாவுக்கு சும்மாவே மீனாவை பேசுகிறதுக்கு சாக்கு நிறையா இருக்கும். இப்போ இது பெரிய ஒரு சாக்காயிருச்சு. இன்னும் என்னென்ன பேச போகிறாங்களோ அவங்க அம்மா. இந்த மாமியார்னாலும் இப்படி தான் இருப்பாங்க போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க, நல்ல வேலை கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாறைகளை தூக்கி மீனா தலையில் போட்டுட்டு இவங்க நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. என்ன மனசு அவங்களுக்கு! ஐயோ, அவங்க மனசை ரொம்ப பாராட்டலைங்க ரோஹிணி. பார்த்தீங்களாங்க எப்படிலாம் இருக்காங்களோ இந்த கலிகாலத்தில். சரி, சீரியல் என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.